ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கரிமீன் பொழிச்சது அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன மீன் எடுத்திருக்கேன்னா கரிமீன் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் பொழிச்சது செய்கிறதுக்கு. ஸோ நம்ம எப்பயும் மீன் வறுக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு செய்வோமோ அது மட்டும் போட்டு மீனை பரட்டி வச்சு ஒரு ½ hour விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையில் நான் ஸ்பெஷலாக என்ன சேர்த்துருக்கேன்னா பெருஞ்சீரக பொடி, சோம்பு பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, சோம்பு, அதை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர், அது ஒரு ஸ்மெல் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது 2 ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு 2-3 பச்சை மிளகா மட்டும் நம்ம எப்பவும் போல் நடுவில் கீறி விட்டுட்டு இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மீன் பொழிச்சது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தான் இந்த மீனோட ஃப்ளேவரே. ஸோ கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீனை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இந்த வெங்காயம் வணங்கும் போது இதில் நம்ம குடம்புளி சேர்த்துக்கலாம். குடம்புளி வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் தக்காளி நல்லா புளிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா வணங்கிடும், சீக்கிரமாக வணங்கிடும். மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்க்குறேன் நான் இதில். ஸோ தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஸோ அடுத்து இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா நல்லா வணங்கணும், பச்சை வாசம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இனிமேல் அடுத்து வாழை இலையில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வாழை இலையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதை வாட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மசாலாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் மீன் வச்சுட்டு திரும்பவும் மேலே கொஞ்சம் மசாலா வச்சு அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மீனையும் தனித்தனியாக. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆல்ரெடி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வாழையில் வந்து நல்லா வாடுற வரைக்கும் இது அப்படியே அந்த இதுலேயே இருக்கட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், சூப்பரான மீன் பொழிச்சது கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மீனை வந்து ரொம்ப ட்ரையாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தக்காளியோட புளி, அந்த குடம்புளியோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.